தண்ணீரை கடந்தாலும் என்னோடு இருக்கின்றீர். அக்கினியில் நடந்திட்டாலும் வெந்து போக விட மாட்டீர். தண்ணீரை கடந்தாலும் என்னோடு இருக்கின்றீர். அக்கினியில் நடந்திட்டாலும் வெந்து போக விட மாட்டீர். செழிப்பான இடத்திலே என்னை கொண்டு வந்திடுவீர். செழிப்பான இடத்திலே என்னை கொண்டு வந்திடுவீர். அக்கினியும் தண்ணீரையும் நன்மையாய் மாற்றிடுவீர். அக்கினியும் தண்ணீரையும் நன்மையாய் மாற்றிடுவீர். உம்மை நம்பி நடக்கிறேன் என் தகப்பனே. உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். உம்மை நம்பி நடக்கிறேன் என் இயேசுவே. உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தால என்ன, நீங்க நடத்திடுங்க உங்க சித்தம் போல என்ன. நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தால என்ன, நீங்க நடத்திடுங்க உங்க சித்தம் போல என்ன. உம்மை நம்பி நடக்கிறேன் என் தகப்பனே. கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த காலை நேரத்துல இப்படி சமூகத்தை நாங்கள் கூடி ஒருபடி கர்த்தர் பாராட்டின நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வருஷத்தை நாங்கள் தொடங்கவும், இந்த 357வது நாள்ல நாங்கள் நிற்கவும் கர்த்தர் பாராட்டின கிருபைகளை நினைத்து பார்க்கிறோம். ஒண்ணுமே நாங்கள் உங்களுக்காக செய்யல, ஆனாலும் கர்த்தர் எங்களை கைவிடாதவராக இம்மட்டுமா எங்களை நடத்தி கொண்டு வந்தீரே. அது நான் நினைக்கிற போது எங்க உள்ளம் கண்ணீரோடு உமக்கு நன்றி செலுத்த துடிக்கிறதப்பா. ஹல்லேலூயா. தொடர்ந்து இந்த நாளிலும் கர்த்தர் பேச போகிற வார்த்தைகளுக்காக நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே அந்த வார்த்தைகள் எங்க உள்ளத்துல பலன் கொடுக்கத்தக்கதாய் எங்கள் இருதயங்களை உழுது பண்படுத்தப்பட்ட வேலி அடைக்கப்பட்ட நீர்ப்பாய்ச்சலான உரம் போடப்பட்ட நிலமாக நல்ல நிலமாய் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி அந்த விதைகள் விழுந்து வளர்ந்து 100 மடங்கு பலனை எங்கள் வாழ்க்கையில நாங்கள் அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் உங்களுடைய அன்பின் நல்ல கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு இருதயத்தையும் அப்படியாய் கர்த்தர் நீர் ஆயத்தப்படுத்துவீராக. ஏனோ தானோ என்று சொல்லி அல்லப்பா, இப்படி சமூகத்துல பயபக்தியாய் இந்த வார்த்தையை நடுங்கி கேட்டு நடுத்தத்தோடு அதை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே எங்க வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமான பிரயோஜனமான வார்த்தைகளாய் மாற்றிக்கொள்ள ஆண்டவர் அனுகிரகம் செய்யும்படியாய் உங்களுடைய அன்பின் நல்ல கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களுக்கு அதை செய்யும் ஆசீர்வதி. உமக்கே துதி கனமகிமை யாவும் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்கார்வோம். ஆண்டுடைய நாமத்தினாலே இந்த வருடத்தின் ஸ்தோத்திரம். இந்த 12வது மாசத்தின் 4வது வார பரிசுத்த ஆராதனையில் பங்கு பெற்று கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களோடு பேசும்படியாக ஆவியானவர் விரும்புகிறார். எனவே சிந்தைகளை ஒருமுகப்படுத்தி வேற்று சிந்தனையெல்லாம் வெறுத்துவிட்டு ஆண்டவருடைய சிந்தனை உங்களுக்குள்ள உண்டா இருக்கும்படியாக ஸ்தோத்திரம். வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்துக்கு நேராக சிந்தைகளை திருப்பினவர்களாக பயபக்தியோடு எல்லாரும் வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். புதிய ஏற்பாட்டில் 283வது பக்கம். ஆண்ட்ரியா வாசிக்கும். நம்ம சேர்ந்து எல்லாரும் பைபிளை திறந்து நல்ல கண்ணை திறந்து எல்லாரும் சேர்ந்து வாசித்தால் நல்லது தான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 23வது வசனம் 283வது பக்கம். வாசிமா. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்த வசனம், உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். ஆமென். அல்லேலூயா. எப்படியே செய்வார்? உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.
முற்றிலும் பரிசுத்தம். ஃபுல் ஹோலினஸ். ஃபுல் ஹோலினஸ். ஹாஃப் ஹோலினஸ் இருக்குது, குவார்டர் ஹோலினஸ் இருக்குது. ஆமென். நம்ம எதுல இருக்கிறோம்னு தெரியல. குவார்டர் பரிசுத்தம், அரை பரிசுத்தம், ஃபுல் பரிசுத்தம். ஆமென். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தது, மனுஷனாக பிறந்தது, நம்மை முற்றிலும் பரிசுத்தமாக்க. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. முழுவதும் பரிசுத்தமாய் மாற்ற, 100% பரிசுத்த வாட்டிகளாய் மாற்ற. இந்த குவார்டர்ன்னு சொன்னேன் இல்லையா, ஒரு பகுதி மட்டும். ஸ்தோத்திரம். ஒரு பகுதி மட்டும். ஸ்தோத்திரம். பரிசுத்தமாய் பாதுகாக்கப்படுவது. மனுஷனுக்கு ஆவி இருக்கிறது, ஆத்துமா இருக்கிறது, சரீரம் இருக்கிறது. மூன்றுமே பரிசுத்தமாய் மாறினால்தான் அவன் முழுவதும் பரிசுத்தவான் என்று பேரு. ஆமென். சரீரத்தை நம்ம பரிசுத்தமாக்கலாம். ஸ்தோத்திரம். அம்மாம் சோப்பு, அந்த சோப்பு போட்டு. ஆமென். நம்ம நினைக்கிற மாதிரி. ஆமென். சரீரத்தை நம்மால ஆக்க முடியும். ஆனா ஆவியையும் ஆத்மாவையும் யார் பரிசுத்தமாக்குவது? யார் சுத்தமாக்குவது? யார் ஆக்குறது? ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டுதான் நம்மை முற்றிலும் பரிசுத்தமாக்குகிறார். ஆமென். நம்முடைய ஆவி பிறக்கும் போதே பாவத்தினால் பிறந்த ஆவி. நம்முடைய முன் தகப்பனாகிய ஆதாம் பாவம் செய்து பாவத்தோடும் சாபத்தோடும் மரணத்தோடும் பிறந்தோம் நம்முடைய தாயின் வயிற்றில. நம்முடைய ஆவி பொல்யூட்டட் ஆவி, பாவம் நிறைந்த ஆவி, பழுதான ஆவி. ஸ்தோத்திரம். ஆமென். மாசுபட்ட ஆவியாய், பாவியாய் இந்த உலகத்துல நாம் பிறக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. உற்சாகம் அல்லேலூயா. இதத்தான் எபேசியர் 2வது அதிகாரத்துல எபேசு சபைக்கு எழுதும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியரை உற்சாகப்படுத்தும்படியாக 2வது அதிகாரத்துல 2வது வசனத்திலிருந்து எழுதும் போது இப்படியா எழுதுகிறார். எபேசியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து, அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்போது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆதாமின் ஆவிய ஸ்தோத்திரம் பிசாசு அடிமைப்படுத்தி வைத்தபடியினாலே, அடிமைப்படுத்தி வைத்து விட்டபடியினாலே அந்த ஆவிக்குள்ள இயற்கையாகவே பாவம் இருக்கிறது. ஆமென். நம்ம எல்லாருக்கும் ஆவி உண்டு, ஆத்மா உண்டு, சர்வன். அதில் டவுட் இல்லைல்ல. அதை விளக்கணும்னு அவசியம் இல்லை. ஏற்கனவே உங்களுக்கு கிளாஸ்ல சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் பத்தி பேசினா நம்ம இன்னைக்கு பேச முடியாது. ஸ்தோத்திரம். அதனால நான் அந்த சாப்டருக்கு போல. ஆமென். நம்ம பிறக்கும்போது எப்படி பிறக்கிறோம்? ஆவியில பாவியா. எப்படி பிறக்கிறோம்? தாவீது அழகா சொல்றான் சங்கீதம் 51, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். ஆமென். நான் துர்குணத்தில் உருவானேன் என்று சொல்லுகிறார். நல்லா கவனிக்கணும். நம்முடைய ஆவி பொல்யூட்டட் ஆவி. ஒரு மனுஷனை ஆவிதான் நடத்தும். ஒரு மனுஷனை நடத்துவது ஆவி. ஆமென். ஆவிதான் ஆத்மாவை நடத்தும், ஆத்மா தான் சரீரத்தை நடத்தும். அப்ப பாவத்திலேயே பிறந்த ஆவி நடத்தின எப்படி இருப்பான் மனுஷன்? எப்படி நடப்பான்? பாவியா தான் இருப்பான். அதான் இங்க சொல்றாரு அவரு, இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்போது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரவியாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். 3வது வசனம், அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். ஆமென். எப்படி இருந்தோம்? மற்றவர்களைப் போல. மற்றவர்கள் எல்லாம் கோபாக்கினையின் பிள்ளைகள். மற்றவர்கள் எல்லாம் கோபாக்கினையின் பிள்ளைகள். மற்றவர்கள்னா யாரு? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து எனக்காக பிறந்தார் என்று விசுவாசிக்காத எவனும் கோபாக்கினையின் பிள்ளை. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மற்றவர்களை போல கோபாக்கினை பிள்ளைகளா நாமும் ஒரு காலத்துல இருந்தோம். இயேசுவை நம்பவில்லை, இயேசுவை விசுவாசிக்கவில்லை, இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. 4 தலைமுறை கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்தாலும் இயேசு இந்த உலகத்தில் எதற்காய் வந்தார் என்பதை அறியாதவனாய் வாழ்ந்து கொண்டிருந்தேன். நீங்களும் பரவாயில்ல, எவ்வளவு மேலு. இந்து குடும்பத்துல பிறந்துட்டு ஸ்தோத்திரம் தெரியாம இருந்தீங்க, பிரச்சனை இல்லை. நான் கிறிஸ்தவ குடும்பத்திலேயே 4 தலைமுறையா எங்க அப்பா, எங்க அப்பாவுக்கு அப்பா, அப்பாவுக்கு அப்பா, அப்பாவுக்கு அப்பா, அவங்க எல்லாருமே கிறிஸ்டின் தான். ஆமென்.
அவளை குடும்பத்துல நான் 4வது தலைமுறையில பிறந்துட்டு இயேசு என்றால் யார் என்றே தெரியாம, இயேசு எதற்காக இந்த உலகத்துல வந்து பிறந்தார் என்றே தெரியாம, பாரம்பரியமாக ட்ரெடிஷனலாக, இது ஒரு மதமாக, இது ஒரு மார்க்கமாக, ஸ்தோத்திரம், பாரம்பரிய வழிபாட்டுல சிக்கி உழன்று கொண்டிருந்தேன், கோபாக்கினின் பிள்ளையா இருந்தேன். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. 4வது வசனம், தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே, கையை தட்டி ஆமென், நம்மேல் வைத்த அன்பினாலே. யோவான் 3:16 சொல்லுது, ஒருவரும் கெட்டு கோபாக்கினியின் பிள்ளைகளாக நரகத்துக்கு போய்விடக் கூடாது என்பதற்காக அவர் நம்மேல் வைத்த மிகுந்த அன்பினாலே தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்காக பரிசாக கொடுத்தார். ஆமென். நாம் மீட்கப்படும்படி மீட்கும் பொருளாக இயேசுவை இந்த உலகத்துல கொடுத்தார். அதான் கிறிஸ்துமஸ். ஆமென். அல்லேலூயா. எப்ப கொடுத்தாரு? ஸ்தோத்திரம், 2024 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. அவர் நம்மேல் வைத்த மிகுந்த கிருபை, மிகுந்த அன்பு. ஆமென். 5வது வசனம், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கையை தட்டி ஆமென். கிருபை நம்மை தேடி வந்தது. ஆமென். ஆண்டவர் நம்மை ரட்சித்தார்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஸ்தோத்திரம், பழுதாயிருந்த பாவியாயிருந்த ஆவி. ஸ்தோத்திரம். ஆமென். பாவியாயிருந்த ஜீவன் நம்முடைய அப்பா அம்மா வயித்துல பிறக்கும் போது, இப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஒரு புதிய உயிர் உள்ளே வரும்படியாக. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. உயிர்ப்பிக்கிறார். பாவி என்றால் செத்து போனது, மரணத்துக்கு தகுதியான ஆவி. இங்க என்ன பண்றாரு? அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போயிருந்த நம்மை அவர் உயிர்ப்பித்தார்னா ஒரு புதிய ஆவியை கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. எசேக்கியேல் 18:36 தான் போட்டுக்குது. ஆமென். ஸ்தோத்திரம். 26:36 உங்களுக்கு புதிய ஆவியை நான் கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார். ஆமென். பழைய ஆவி நல்லா இருந்தா புதிய ஆவி தேவையில்ல. பழைய ஆவியை ரிப்பேர் பண்ண முடியும்னா அதையும் ரிப்பேர் பண்ணி கொடுத்துருப்பாரு. அது ரிப்பேர் பண்ண முடியாது. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது ரிப்பேர் பண்ண முடிஞ்சிருந்தா ரிப்பேர் பண்ணிருப்பாரு. ரிப்பேர் பண்ண முடியாது. அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு? புதிய ஆவியை கொடுக்கிறார். மறுபடியும் பிறந்த அனுபவத்தில் இருக்க ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த புதிய ஜீவன் உண்டாயிருக்கிறது. கையை தட்டி ஆமென். ஹல்லேலூயா. இதைத்தான் கொலோசியர் 3:3 அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசு சபைக்கு எழுதும்போது சொல்லுகிறார். கொலோசியர் 3வது அதிகாரம், ஸ்தோத்திரம், அதனுடைய 3வது வசனத்துல நீங்கள் வாசிக்கிற போது அப்போஸ்தலனாகிய ஸ்தோத்திரம் பவுல் கொலோசு சபைக்கு எழுதும் போது நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து, 3வது வசனம் பாருங்க, ஏனென்றால் நீங்கள் முன்னே அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட ஜீவன் தேவனுக்குள். ஆமென் சொல்லுங்களேன் அல்லேலூயா. சத்தமா கையை தட்டி ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. என்ன புரியுது? நீங்க செத்து போயிருந்தீங்க பாவத்துல, ஆனா இப்ப ஜீவன், கிறிஸ்துவுக்குள்ளான ஜீவன் தேவனுக்குள்ளாக உங்களுடைய ஆவியில மறைந்திருக்கிறது. அதுதான் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்ப ஆவி, பாவமா இருந்த ஆவி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடினாலே, ஆமென், புதிய ஆவியாக அந்த ஆவியில இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுந்த புது சிருஷ்டியின் ஆவி வந்ததுனால ஆவி பரிசுத்தமாய் மாறிவிட்டது. உங்கள் ஆவி, உங்கள் ஆத்துமா, உங்கள் சரீரம் முற்றிலும் பரிசுத்தமாய் பாதுகாக்கப்பட வேண்டும் இயேசு கிறிஸ்து வருவதற்குள்ளாக. ஆமென். ஆவிதான் ஆத்துமாவை நடத்தும், ஆத்துமா தான் சரீரத்தை நடத்தும். ஆத்துமாவை ஆண்டவர் நடத்துவதற்காக ஆவியை மாற்றிவிட்டார். ஆவி ஆத்துமா நடத்தி கொண்டிருந்தது பழைய ஆவி. அக்கிரமம் செய்யும்படியாய், பாவம் செய்யும்படியாய் பழைய ஆவி நடத்தி கொண்டிருந்தது. இயேசு இந்த உலகத்துல வந்து பிறந்து பாவத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டு நம்முடைய அக்கிரமத்தை அவர் மேல் ஏற்றுக்கொண்டு, ஆமென், ஸ்தோத்திரம், மரணத்தை ருசி பார்த்தவராக பாதாளம் வரைக்கும் சென்று உயிரோடு கூட எழும்பி 2024 வருஷம் ஆகுது. ஆமென். அவரை விசுவாசிக்கிற யாவருக்குள்ளும் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா.
அதனால ஆவியை பத்தி பிரச்சனை இல்லை. ஆவி பரிசுத்தமான ஆவியா இருக்கிறது. இப்ப ஆத்துமா எடுத்து பரிசுத்தமாகணும், இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த ஆவியின் பரிசுத்தம், ஆவியின் மீட்பு இலவசமாய் கொடுக்கப்பட்டது. அவரை விசுவாசிக்கிற அத்தனை பேருக்கு இலவசமாய் கொடுக்கப்படுகிறது. அதுதான் உங்களுக்கு கிடைச்சிருக்குது, ஆவியின் ரட்சிப்பு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. அந்த ரட்சிப்பை வைத்துக்கொண்டு நம்முடைய ஆத்துமாவை ரட்சிக்கப்பட வைக்கிற பரிசுத்தமாக்குகிற வேலையை நாம் தான் செய்யணும். அந்த ஆவியை பயன்படுத்தி நாம தான் நம்முடைய ஆத்துமாவை ரட்சிப்புக்கு நேராய் நடத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதுதான் சங்கீதம் 49:9 சொல்லுகிறார், அவருடைய ஆத்தும மீட்பு மிகவும் அருமையா இருக்கிறது, அது ஒருபோதும் சொல்லி முடியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று பிலிப்பியர் 2:12 சொல்லுது. நம்ம தான் ட்ரை பண்ணோம். நம்ம தான் நம்முடைய ஆத்துமாவை ரட்சிப்புக்குள்ள நடத்துவதற்கு முயற்சி செய்யணும். அல்லேலூயா. அது எப்போது நடக்கும்னா, புதிதாய் பெற்றிருக்கிற ஆவியினாலே நடத்தப்படுவதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஏற்கனவே நடத்தின ஆவி, ஸ்தோத்திரம், நல்லா கவனிங்க, பழைய ஆவி, பொல்யூட்டட் ஆவி, ஆதாமின் ஆவி, பாவத்தினாலே வந்த ஆவி. ஆமென். செய்யக்கூடாதுன்றத செய்யற ஆவி. இந்த பழத்தை சாப்பிடாதுன்னா சாப்பிடும். ஆமென் ஆமென். அந்த ஆவி உங்களை நடத்துச்சுன்னா, டாஸ்மாக் நீ போகக்கூடாதுன்னா அங்கதான் போகணும். ஸ்தோத்திரம். அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் உங்களை எந்த ஆவி நடத்துதுன்னு. ஆமென். அந்த ஆவி நடத்துதுன்னா உங்க ஆத்மா ரட்சிக்கப்படாது. அந்த ஆவி நடத்திட்டா உங்க ஆத்மா ரட்சிப்பை பெறாது, பரிசுத்தம் அடைய முடியாது. அப்ப நீங்க என்ன பண்ணோம்? ஸ்தோத்திரம். இந்த ஆவி டாஸ்மாக்கு போகணும்னு தூண்டுதுன்னா, இல்ல இந்த பாவத்தை செய்யணும் தூண்டுதுன்னா, தூண்டும். ஆதாமின் ஆவி தூண்டும். ஸ்தோத்திரம். ஏன்னா அந்த ஆவி கீழா இருப்பது பிசாசு. இந்த பழத்தை நீ சாப்பிட்டால் தேவனை போல் மாறுவா என்று தூண்டி விட உன்ன. அதுக்கு முன்னாடி வரலாம் ஆதாம் ஏவாளுக்கு சாப்பிடுற ஐடியாவே இல்ல. பிசாசு போய் தூண்டின பிற்பாடுதான் அந்த பழத்தை சாப்பிடணுன்ற எண்ணமே வருது. ஆமென். அப்ப அந்த பழைய ஆவி பிசாசினால் தூண்டப்படும் போது இச்சை உண்டாகும், அட்ராக்ஷன் உண்டாகும். ஏன் இதை செஞ்சு பார்த்தா என்ன? ஆமென். அல்லேலூயா. செஞ்சு பார்த்தா என்ன? ஸ்தோத்திரம். பார்த்தா எவ்வளவு சந்தோஷமாக்குது, இதை செஞ்சு பார்த்தா என்ன அப்படின்ற எண்ணத்தை தூண்டும். ஆமென். இதெல்லாம் பழைய ஆவியினுடைய வேலை. அப்படி தூண்டும் போது நீங்க உண்மையாகவே மறுபடியும் பிறந்து ரட்சிக்கப்பட்டு புது சிருஷ்டியின் ஆவியை உடையவர்களா இருந்தா, ஆமென், மாம்ச சிந்தை மரணம், ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை அழித்தால் ஜீவன். கையை தட்ட மாட்டீங்களா? ஆமென். அல்லேலூயா. அப்படி தூண்டப்படும் போதெல்லாம் நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களா இருந்தா, இயேசுவின் நாமத்தில் இப்படிப்பட்ட செயல்கள் என்னிலை முற்றிலும் அழிந்து போகட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் பெற்றிருக்கிற புதிய இயேசு கிறிஸ்துவின் ஆவியினால மாம்சத்தின் கிரியைகளை ஒவ்வொன்னா 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 சிலுவையில் அடிச்சு அரைந்து அரைந்து அழிக்கணும். அது நல்ல பலன் உள்ளது, எழும்பிக் கொண்டே இருக்கும். எழும்ப அடிக்கணும். ஆமென். எழும்ப அடிக்கணும். அப்பதான் ஆவியானவர், ஸ்தோத்திரம், புது சிருஷ்டியின் ஆவியானவர் நம்முடைய ஆத்துமாவை நடத்துவார். ஆமென். ஸ்தோத்திரம். கொஞ்சம் கொஞ்சமா இரும்பெழுத்து ஆணியினாலும் வைரத்தின் நுனியினாலும் எழுதப்பட்டிருக்கிற இருதயத்தின் பலகையில் எழுதப்பட்டிருக்கிற பாவங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே புது சிருஷ்டியின் ஆவியினாலே அழிக்கப்படும் போது ஆத்துமா ரட்சிக்கப்படுகிறது, பரிசுத்தமாகுகிறது. ஆமென். ஆத்துமா பரிசுத்தமாயிட்டா ஆட்டோமேட்டிக்கா சரீரம் பரிசுத்தமாயிடும். ஆமென். ஆத்துமா தான் ஆவிய சரீரத்தை நடத்துறதுனால உன்னுடைய வெளிப்புறம் சுத்தமாவதற்கு முதலாவது உட்புறத்தை சுத்தமாக்கு. ஆமென். அல்லேலூயா. ஆத்மா சுத்தமாயிட்டாவே ஆட்டோமேட்டிக்கா சரீரம் சுத்தமாயிடும். அப்போ ஆவி, ஆத்மா, சரீரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது வருவதற்குள்ளாக குற்றமற்றதாய் காக்கப்படும்படிதான் இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷனாக நாம் செய்த பாவங்களை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டியாக இந்த உலகத்துல வந்து பிறந்தார். அவர் அந்த வேலையை செய்து முடிச்சிட்டாரு. ஆமென். அல்லேலூயா. இப்ப உங்களுக்குள்ள வந்து செய்ய வேண்டிய வேலை செஞ்சு முடிச்சாரான்றதான் யோசிக்கணும். இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல எதற்காக வந்து அந்த வேலையை செய்து முடித்தார்? நமக்குள்ள வந்து நம்ம ஆத்மாவை ரட்சிப்புக்குள்ள நடத்துவதற்கு தானே. ஆமென். பாவ மன்னிப்பு நமக்கு கொடுத்து, புரியுதா? கவனிங்க. எதுக்காக இந்த உலகத்துல மனுஷனா வந்து பிறந்தார்? பாவ மன்னிப்பை கொடுக்கும்படியாக. ஆமென்.
பிதாவின் இடத்துல மறுபடியும் நம்மை சேர்க்கும்படியாக. பிதாவுக்கு நமக்கும் பாவத்தின் மூலமாய் உறவு துண்டிக்கப்பட்டிருந்தது. இயேசுவின் மூலமாய் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன். லூக்கா 19:10. ஆமென். ஏதேன் தோட்டத்துல பகலின் குளிர்ச்சியான வேளையில தேவனோடு இருந்த உறவு, ஜீவன், அது மரணமாய் மாறி இருந்தது. இயேசு கிறிஸ்து அந்த மரணத்தை ஜெயித்து எழுந்ததுனால மீண்டும் உறவு நமக்கு தேவனோடு உண்டானது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதைத்தான் மத்தேயு 1:23 தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் எழுதுகிறார். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன். ஆமென். நமக்கு அவருக்கு சம்பந்தமே இல்லாம இருந்தோம். இப்ப இயேசு பிறந்ததுனால தேவன் நம்மோடு, நமக்குள்ள, நம்மேல அவர் இருக்கிறார். கையை தட்டி ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. இந்த உறவை இயேசு ஏற்படுத்தி கொடுத்து விட்டார். தேவனோடு உறவு கிடைத்தது மாத்திரமல்ல, நம்ம ஆத்துமாவுக்கு விரோதமாய் போராடுகிற, போர் செய்கிற கிரியைகளை அழித்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆத்துமாவை பரிசுத்தத்துக்கு நேராக நடத்தி கொண்டிருக்கிறார். அதை தான் இங்க அழகா சொல்றார். 1 தெசலோனிக்கு எழுதும் போது, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. ஆமென். உங்கள் ஆவி, உங்கள் ஆத்துமா, உங்கள் சரீரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக. ஆமென். நீங்க முயற்சி பண்ணாதான். ஆவி உங்களுக்குள்ள கொடுத்துட்டாரு. அவர் சொன்ன மாதிரியே எசேக்கியேல் 26:36 வாசிங்க. ஸ்தோத்திரம். பொல்யூட்டட் ஆவியா இருக்கிறதுனால நீங்க பரிசுத்தமாய் வாழ முடியாது, பாவத்துல தான் வாழ முடியும் என்பதற்காக இயேசு கொடுத்த மிகப்பெரிய அற்புதமான வாக்கு தத்தம் எசேக்கியேல் 36:26 ஸ்தோத்திரம். தேவ ஜனங்களாகிய நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அற்புதமான வாக்கு தத்தம் எடுத்தீங்களா? வாசிங்களா. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான, போதும், புதிதான ஆவியை கட்டளையிடுவேன். ஆமென். ஸ்தோத்திரம். எபேசியர் 4:22 என்ன சொல்லுது? வாசிங்க. ஸ்தோத்திரம். எபேசியர் 4வது அதிகாரம் 22வது வசனம். ஸ்தோத்திரம். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி. ஆமென். அந்த புதிதான ஆவினா என்னது? அடுத்த வசனம். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். கையை தட்டி ஆமென். புதிய மனுஷன், புதிய சிருஷ்டி, புதிய குழந்தையை ஒவ்வொரு தேவனை விசுவாசிக்கிற பிள்ளையும் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். ஆமென். இயேசு நமக்குள்ள வந்து பறந்துட்டாரு. ஆல்ரெடி ஆவியில கொடுப்பேன்னு சொன்னவர் கொடுத்துட்டாரு. ஆமென். எப்ப உயிர்த்தெழுந்தாரோ அப்போது முதற்கொண்டு யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் கெட்டு போகாமல், ஆமென், நித்திய ஜீவனை, நித்திய உறவை, பிதாவோடு என்ன என்கிற உறவை கொடுத்து இவ்வளவாய் உலகத்தில் பிதா அன்பு கூர்ந்தபடியினாலே அவரை விசுவாசித்த நமக்குள்ளே புதிய ஆவியாக, புதிய மனுஷனாக, புதிய குழந்தையாக வந்து விட்டார். ஆமென். அல்லேலூயா. உங்களுக்குள்ளதான் அவர் இருக்கிறார். விசுவாசிக்கிற எல்லாருக்குள்ளும் அவர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னபடி ஆவி இப்போ பரிசுத்தமாகி விட்டது அவர் வந்ததுனால. ஆமென். ஸ்தோத்திரம். ஆவியில பாவம், பாவத்துக்கு பதிலா பரிசுத்தம் ஆவியில் வந்து விட்டது. ஸ்தோத்திரம். சாபம் சரீரத்துல என்ன இருக்குது? சாபம். நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். ஆமென். இது சரீரத்துக்கு ஆண்டவர் கொடுத்த சாபம். சாபத்தின் விளைவு வார்த்தையினால் வந்தது. ஆமென். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? சாபம் எப்படி வந்துச்சு? தேவனுடைய கோபமான வார்த்தை. ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து நம்முடைய சாபங்களை அவர் மேல் ஏற்றுக்கொண்டு, கலாத்தியர் 3:13, ஆமென், மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனோ சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபங்களுக்கெல்லாம் நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்று வேதம் சொல்லுது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் மேல நம்முடைய சாபத்தை வைத்தார் பிதாவாகிய தேவன், அவர் ஏற்றுக்கொண்டார். ஆமென். வார்த்தையினால் வந்த சாபம் வார்த்தையினால தான் போவோம். கவனிங்க. வார்த்தையினால வந்த சாபம் மரணம். மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய். அதனாலதான் 40 வயசுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா செல்கள் அழிந்து 60 வயசுக்கு மேல தாண்டாம செத்து போறோம். ஆமென். சாபம் பலிப்பதற்காக. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.
அதே சமயம் ஸ்தோத்திரம் ரோமர் 8:11 சொல்லுது, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிற சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் கையை தட்ட மாட்டீங்களா? ஆமேன். இதை விட என்ன உங்களுக்கு மருந்து வேணும், மாத்திரை வேணும், ஹாஸ்பிட்டல் வேணும்? ஆமேன். ஸ்தோத்திரம். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இது 40 வயசுக்கு மேல நமக்கு செல்கள் உருவாவதில்லை, அழிகிறது. ஆனா இயேசு கிறிஸ்து என்கிற அந்த ஆவி உங்களுக்குள்ள வந்துட்டா, ஆமென், அல்லேலூயா, சாவுக்கு ஏதுவாய் நம்முடைய சரீரம் கடந்து போகாதபடி ஒவ்வொரு நாளும் புதிய செல்களை கொடுத்து உயிர்ப்பிப்பார். கையை தட்டி ஆமென், அல்லேலூயா. அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், அவர் தான் உங்களுக்குள்ள இருக்கிறார். ஆமென். அப்ப அந்த சாபம், வார்த்தையினால் வந்த சாபத்தை வார்த்தையினால தான் நீக்க முடியும். ஆமென். ஸ்தோத்திரம். சாபத்தினால தான் வியாதி வருது. ஆமென். எதனால வியாதி வருது? எப்படி ஒரு மனுஷன் இந்த உலகத்துல இருந்து தூக்க முடியும்? எல்லாகிற ஆள. ஸ்தோத்திரம். ஹார்ட் பிளாக், ஹார்ட் அட்டாக், ஸ்தோத்திரம், இதெல்லாம் வியாதி தானே. சுகர், பிபி, கேன்சர், இதெல்லாம் வியாதி. வியாதி எப்படி வருது? சாபத்தின் மூலமாய் வருது. அந்த சாபத்தின் மூலமாய், வார்த்தையின் மூலமாய் வந்ததை வார்த்தையின் மூலமா தான் நீக்க முடியும். ஆமென். அதனாலதான் இயேசுவுக்கு பேரு வார்த்தை. கையை தட்ட மாட்டீங்களா? வார்த்தை தான் நீக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 19:13, ஸ்தோத்திரம். யோவான் 1:1 போன வாரம் வாசிச்சா, அவர் வார்த்தை, வார்த்தையை கேட்டா, ஸ்தோத்திரம், அவருடைய உபதேசமாக வார்த்தையை கேட்டாலே சுத்தம், கேட்டாலே சுகம். ஆமென். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? ஆமா, நம்முடைய சபையில கூட உபவாசத்தை கேட்ட நிறைய பேர் சாட்சி சொல்லி இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். வார்த்தை கேட்டதுல நான் ஹாஸ்பிட்டல் சைடு போறது கிடையாது, மாத்திரை போறது கிடையாது, ஒன்னே பண்றது கிடையாது. சுகமா இருக்கிறேன், கர்த்தர் நடத்துகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனையோ சாட்சி சொல்ல முடியும். வார்த்தையால் வந்த சாபத்தை ஹாஸ்பிட்டல் சரியாக்கிடுதுன்னா அப்புறம் கடவுளே தேவையில்ல, ஹாஸ்பிட்டல் தான் கடவுளே. அப்படிதானே? வார்த்தைனால் வந்தது சாபத்தை, வியாதியை ஹாஸ்பிட்டல் காப்பாத்திட்டுன்னு வச்சுப்போம். ஆமென். அப்புறம் கடவுளே கிடையாது. யார் தான் கடவுளே? அப்ப காப்பாற்ற முடியாது. ஸ்தோத்திரம். காப்பாற்ற முடியாத அளவுக்கு லாஸ்ட் ஸ்டேஜில் தான் தெரியும். அது வரைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு காட்டவே மாட்டார். ஆமென். கேன்சர்னா 4வது ஸ்டேஜ். ஆமென். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனால் நீங்கள் முன்னாடியே கொண்டாந்துருக்கணும். ஆமென். ரொம்ப மோசமான ஸ்டேஜ். ஆமென். இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பார். வீட்டில் கொண்டு போய் ஸ்தோத்திரம், நல்லது போலத ஸ்தோத்திரம் வாங்கி கொடுங்க. ஸ்தோத்திரம். வந்தவாசி பகுதியில் அப்படிதான் ஒரு தாத்தா, 60 வயசு, கேன்சர் அவருக்கு. ஆமென். ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க. ஸ்தோத்திரம். ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணி பார்த்துட்டு 4வது ஸ்டேஜ். ஒன்றும் துட்டு செலவு பண்ணுறது வேஸ்ட்டு. ஆமென். வீட்டுக்கு கொண்டு போய் சாவர நேரத்தில் நல்லது பொழுது வாங்கி கொடுங்க, சாப்பிட்டு சாவட்டும் அப்படின்னு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தம். அல்லேலூயா. நடந்த உண்மை சாட்சியை சொல்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இது வரைக்கும் ஒன்றுமே கண்டுக்காத 2 புள்ள அவருக்கு. ஆமென். மாற்றி மாற்றி வாங்கியாந்து கொடுக்குறாங்க. ஸ்தோத்திரம். அது வரலாம் அந்த ஆளுக்கு சந்தேகம் வரல. இவனுக்கு வாங்கியாந்து கொடுக்கிட்ட பார்த்தா சந்தேகம் வந்துச்சு. ஆமென். ஏன்னா இது வரல என்ன பண்ணல. ஸ்தோத்திரம். இப்படி போனா போண்டா வாங்கியாரான், ஒருத்தன் இப்படி போனா பஜ்ஜி வாங்கியாரான். ஆமென். ஸ்தோத்திரம். இதுவரையிலும் இவனுக்கு இப்படி மாதிரி பார்க்கல. ஹாஸ்பிட்டல் போய் வந்தாலும் வித்தியாசமா பார்க்குறானுல, அவருக்கு சந்தேகம் வந்துச்சு. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்பதான் ஸ்தோத்திரம், இந்த உபதேசத்தை குறித்த மீட்டிங் ஒன்று அங்கே நடக்குது சபையில். அதில் கலந்து கொள்ளும்படியாய் அவர் கொண்டு வரப்பட்டார். ஆமென். 2 வருஷம் முன்னாடி, இன்னும் 1 மாசம் 2 மாசம் தான் அவர் இருப்பார். அனுப்பிவிடப்பட்ட தாத்தா, 70 வயசு இருக்கும் அவருக்கு. கேன்சர் 4வது ஸ்டேஜ். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப அந்த மீட்டிங் கேள்விப்பட்ட, அந்த மீட்டிங்க்கு சபையில பக்கத்துல நடந்த அந்த மீட்டிங்க்கு சபைக்கு கொண்டு வந்தார்கள். அந்த மீட்டிங் அட்டன் பண்ணார். 2 வருஷத்துக்கு முன்னாடி. 2 மாசத்துல சாக வேண்டிய தாத்தா இன்னும் உயிரா நல்லாக்குது. ஆமென். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வார்த்தையினால் வந்ததை வார்த்தையினால தான் சுகமாக்க முடியுங்க. ஹாஸ்பிட்டல்ல போனா சுகமாக்க முடியாதுங்க. இதை நீங்க நம்புங்க, விசுவாசிங்க, நம்புங்க. வார்த்தையின் தேவன் உங்களுக்குள்ளதான் இருக்கிறாரு. ஆமீன். அவர் உங்களுக்குள்ள இருந்தா உங்க சரீரம் சாபத்துக்கு நேராய் போக முடியாது, மரணத்துக்கு நேராய் போக முடியாது. சாபம் உங்ககிட்ட வர முடியாது. சாபத்தை அவர் ஏற்கனவே சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டார். அப்புறம் ஏன் உனக்கு வியாதி? ஏன் வியாதி? சாபத்தை அவர் சுமந்து தீர்த்தானே நம்பல, அதான் வியாதி. நான் நம்பினேன், 33 வருஷமா சுகமா ஆரோக்கியமா இருக்கிறேன். ஆமே. என்னை சார்ந்து எங்க குடும்பம் ஆரோக்கியமாகுது. ஸ்தோத்திரம். என்னுடைய சாபத்தை எல்லாம் அவர் சுமந்து தீர்த்துட்டார். ஆமே.
கர்த்தர் நல்லவர். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. உற்சாகமா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அப்ப அந்த ஆவியை ஆண்டவர் புதுப்பித்து விட்டார், பரிசுத்தமாக்கி விட்டார். அந்த ஆவியை பயன்படுத்தி ஆத்துமாவை நாம் பரிசுத்தமாக்கி கொண்டால், ஆமென், சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது ஆவி, ஆத்துமா, சரீரம் பரிசுத்தமா இருந்தால், என்ன நான் சொல்லி இருக்கிறேன், ஆண்டவர் வருகைக்கு முன்னாடி நாம் ஒருவேளை மரித்து விட்டால், அதுக்கு பேரு மரணம் கிடையாது, நித்திரை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் போற இடம் தான் மரணம், பாதாளம். நாம் மரித்தால் நித்திரை, இளைப்பாறுகிற இடம், பரதேசின்னு பேரு. கீழ் பாதாளத்திலே 2 பிரிவா இருந்தது இயேசு சாவறதுக்கு முன்னாடி வரலாம். மேல் பாதாளத்துல பரதேசியில பரிசுத்தவான்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் மரித்தா அங்க இருப்பாங்க, இளைப்பாரி கொண்டிருப்பாங்க, ரெஸ்ட் எடுத்து கொண்டிருப்பாங்க. கீழ் பாதாளத்துல இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மரணம் அடைந்து பாதாளத்துல சதா காலமும் வாதிக்கப்பட்டு கொண்டிருப்பார்கள். அங்கே கூக்குரல் உண்டாயிருக்கும், பற்கடிப்பு உண்டாயிருக்கும், புழுக்கள் தின்னும் அப்படின்லாம் போட்டுக்குது பைபிள்ல. ஸ்தோத்திரம். இது குறித்து ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன் நான் நம்ம ஸ்தோத்திரம் குரூப்ல. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இயேசு உயிர் தெழுந்த பிற்பாடு இயேசு உயிரை விட்ட உடனே என்ன நடந்தது? கல்லறைகள் வெடிக்கப்பட்டு பரிசுத்தவான்கள் அவரோடு கூட எழும்பினார்கள்னு ஸ்தோத்திரம் மத்தேயு 26வது அதிகாரத்துல போட்டுக்குது. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப என்ன பண்ணிட்டார் ஆண்டவர்? சிறையாக்கினவர்களை சிறையாக்கி கொண்டு போனார்னு வசனம் சொல்லுது. அவர் கூடவே என்ன பண்ணிட்டாரு? பாரடைஸையும் காலி பண்ணி, பாதாளத்துல இருந்த பாரடைஸையும் காலி பண்ணி இப்ப 2வது வானத்துல கொண்டு போய் வச்சிட்டார். அந்த பாரடைஸ் இப்ப எங்க இருக்குது? அல்லேலூயா. கேட்கறது புதுசாகுதுல்ல? ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. இப்ப பாரடைஸ் எங்க இல்ல? பரதேசி இப்ப பாதாளத்துல, பாதாளம் மட்டும் தான் கீழே இருக்குது. பாரடைஸ் இப்ப எங்க இருக்குது? 2வது வானத்துல இருக்குது. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. நம்ம கிறிஸ்துவுக்குள்ள மரித்து விட்டால் நம்முடைய சரீரம் மண்ணா இருக்கிறபடினால மண்ணில கொண்டு போய் அடக்கம் பண்ணிடுவாங்க. ஆவி பரிசுத்தமாய், ஆத்துமா பரிசுத்தமாய் வாழ்ந்தவர்கள் சரீரத்திலும் பரிசுத்தமா இருந்தபடினாலே அவர் வரும்போது, எப்ப வருவார்? முதலாவது ரகசிய வருகையில வருவார். ஆமென். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. முதலாவது எப்போ வருவார்? ரகசிய வருகை. 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுது. 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 17வது வசனம் 16 கடைசி, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு எழும்புவார்கள், பின்பு உயிரோடு இருக்க நாமும். வாசிங்க, என்னம்மா இது? 16 17 வாசிங்க. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். இது ரகசிய வருகை, சீக்ரெட் கமிங். ஆவியில பரிசுத்தமானவர்கள், ஆத்துமாவில பரிசுத்தமானவர்களுக்கு தான் இது தெரியும். அவங்களுக்கு தெரியும். அவங்க கிறிஸ்துவுக்குள்ள மரித்திருந்தால் அவங்க ஆட்டோமேட்டிக்கா எழும்பி, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், பரிசுத்தமாய் வாழ்ந்து மரித்தவர்கள் இந்த ரகசிய வருகையில எழும்பி கிறிஸ்துவோடு கூட இருப்பார்கள். ஆமென். ஒருவேளை பரிசுத்தமாய் அவர் வரும்போது நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் நாமும் மறுரூபமாக்கப்பட்டு இவ்விதமா எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. இதைத்தான் மத்தேயு 24 40 முதல் 42 வரை வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 பேர் ஸ்தோத்திரம் தூங்கி கொண்டிருப்பார்கள், படுத்து கொண்டிருப்பார்கள், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 பேர் எந்திரம் அரைத்து கொண்டிருப்பார்கள், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் என்று சொன்னான். ஆமென். ரகசிய வருகையில நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டால் பாக்கியவான்கள். ஆமென். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் அதுக்கப்புறம் அந்தி கிறிஸ்து வெளிப்படுவான். ரகசிய வருகை நடந்த பிற்பாடு அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி இங்கே நடக்கும். அந்த மிருகத்தின் முத்திரையை நீங்கள் தரிக்காமல் இந்த உலகத்துல எதையும் வாங்க முடியாது, விற்க முடியாது. அந்த இலக்கம் 666. வெளிப்படுத்தல் 13வது அதிகாரம். அந்த முத்திரை போட்டா நீங்க நரகம், முத்திரை போடாம வாழ முடியாது. அப்ப எப்படி வாழ்வீங்க?
முத்திரை இருந்தாங்க ரேஷன் கிடைக்கும் உங்களுக்கு. ரேக வைக்கிறேன் இல்லையா, ஸ்தோத்திரம். அப்ப என்ன வைக்கணும்? ஸ்தோத்திரம். முத்திரை 666ன்னு சிப் வச்சிருவான் அவன் நெத்திலையோ வலது கையிலையோ. அங்க போய் அதை ஸ்கேன் பண்ணாதான் ரேஷனே கிடைக்கும். எந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போனாலும் அந்த ஸ்கேன் அதில் பண்ணி தான். கார்டுலாம் அப்போ அக்செப்ட் பண்ண மாட்டான் அந்த கிறிஸ்து ஆட்சியில். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களே, சத்தமா சொல்ல மாட்டீங்களே. ரகசிய வருகையில் கைவிடப்பட்டவர்கள் இங்க வாழறது கஷ்டம். இயேசுவை மறுதலித்தே தீர வேண்டும், வேற வழியே கிடையாது. ஆமே. அதனால ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு எவ்வளவு ஜாக்கிரதையா நீங்க வாழணும்னு யோசித்து பாருங்க. எவ்வளவு ஜாக்கிரதை அவங்க ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும் என்பதை யோசிச்சு பாருங்க. நீங்க அந்த முத்திரையை போட்டீங்கன்னா ரகசிய வருகையில கைவிடப்பட்டு முடிஞ்சது கதை. இவ்வளவு நாள் சர்ச்சுக்கு வந்து ஒரு பிரயோஜனமும். அந்தி கிறிஸ்துவோடு கூட சேர்ந்து நீங்களும் நரகத்துக்கு தான் போகணும். முத்திரை போடாம வாழ முடியாது, நல்லா புரிஞ்சுங்க. முத்திரை போடாம பெட்ரோல் போட முடியாது வண்டிக்கு, எந்த காய்கறியும் வாங்க முடியாது, எந்த மளிகை பொருளை வாங்க முடியாது, எந்த ரேஷனை வாங்க முடியாது, எந்த துணியை வாங்க முடியாது, எந்த மாத்திரை மருந்து எதையும் வாங்க முடியாது. 666 போட்டவங்களுக்கு தான் கிடைக்கும். அப்ப எப்படி வாழ்வீங்க நீங்க? எப்படிங்க வாழ்வீங்க? ஸ்தோத்திரம். இது ஒரு நாள் 2 நாள் கிடையாது, 14 வருஷம், 14 இயர்ஸ். 14 இயர்ஸ் அந்தி கிறிஸ்து ஆட்சி இருக்கும். ஆமே. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே, சத்தமா சொல்ல மாட்டீங்களே. இப்பவே பரிசுத்தமா வாழ முடியாத, ஒரு பிரச்சனை இல்லாம இருக்கும் போதே வாழ முடியாதவங்களுக்கு அப்ப வாழ முடியும்னு நினைக்கிறீங்க? அதனாலதான் சொன்னேன், இங்க இருக்கிற ஒரு டிக்கெட் கூட எங்க போகாது, நல்லா தெரியும். ஆமே. ஸ்தோத்திரம். இதை பத்தி எந்த கவலையும் கிடையாது நமக்கு. ஸ்தோத்திரம். இவ்வளவு நாள் வாழ்ந்தமே, இதை பத்தி ஏதாவது ஒரு கவலை நமக்கு இருக்குதா? தெரிஞ்சிருக்குதா? தெரிஞ்சிருக்குதா? ஸ்தோத்திரம். என்னால முடியலங்க, நானே போனான்னு தெரியல. ஸ்தோத்திரம். எனக்கு தெரிஞ்சு 99.9% நல்லா இருக்கிறேன். நான் பரிசுத்தமா வாழறேன், ஆண்டவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனா வேதம் சொல்லுது, நீதிமானை ரட்சிக்கப்படுவது அரிதானா. 1 பேதுரு 4வது அதிகாரத்துல போட்டுக்குது. ஆமே. 18வது வசனம். நீதிமானே ரட்சிக்கப்படுவது ரொம்ப கஷ்டங்க. பாவிகளும் பக்தி இல்லாத நிலைமை என்னன்னு வசனம் கேக்குதுங்க. பதில் சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். உங்க நிலைமை என்ன? ஸ்தோத்திரம். நரகத்துல போய் வேதனை படுறதுக்கு நீங்க ஏன் சபைக்கு வரணும்? நரகத்துல போய் வேதனை படுறதுக்கு உங்களுக்கு எதுக்கு கிறிஸ்துமஸ்? நரகம் யாருக்கு? இயேசுவை விசுவாசிக்காத போறவனுக்கு தான் நரகம். இயேசுவை விசுவாசிக்காம, இயேசு பிறப்பை விசுவாசிக்காம, இயேசு மரணத்தை விசுவாசிக்காம இருக்கிறவனுக்கு தான் நரகம். நீ அங்க போறதுக்கு எதுக்கு உனக்கு கிறிஸ்துமஸ்? வீட்டுல எதுக்கு ஸ்டார்? சபையில எதுக்கு அலங்காரம்? உனக்குள்ள கிறிஸ்து பிறந்து பல வருஷம் ஆகுது. அவருடைய ஸ்டேட்டஸ் என்ன? அவர் வளர்ந்து உங்க ஆத்மாவில் இருக்கிற பாவத்தெல்லாம் அழிச்சு இருக்கிறாரா? உங்க ஆத்மாவை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறாரா? என்னைக்காவது அதை குறித்து யோசித்து இருக்கிறீங்களா? நாளைக்கு இயேசு வரலாம் ரகசிய வருகையில, நாளைக்கு வரலாம். உங்க நிலைமை என்ன? ஸ்தோத்திரம். நாளைக்கு வரலாம். ரகசிய வருகைக்கான எல்லா ஆயத்த வேலை நடந்துச்சு. எப்போ வருவாருன்னு தெரியாது. சபை நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் தான் வருவாராம். ஆமே. ஸ்தோத்திரம். அதுக்கான ஒரு வீடியோ இருக்குது. ஸ்தோத்திரம். 1ஆம் தேதிக்கு மேல காட்டுறேன் உங்களுக்கு. ஸ்தோத்திரம். குரூப்ல இன்னைக்கு போடுறேன் பாருங்க. ஆமே. ஸ்தோத்திரம். பார்க்கும்போது எனக்கு அதிர்ச்சியா இருந்தது. ஆமே. ஸ்தோத்திரம். திடீர்னு தியானம் காணாத போறாங்க. ஒரு பேஷண்ட், ஒரு டாக்டர் வச்சு தலையின போற ஸ்ட்ரெச்சர்ல திடீர்னு காணும் அந்த பேஷண்ட். ஸ்தோத்திரம். ஆமே. அந்த பாக்கி எனக்கு கிடைக்கணுமே ஆண்டவரே ஜெபம் பண்ணேன். ஸ்தோத்திரம். ஜெபம் பண்றேன் டெய்லி. ரகசிய வரையில் எப்படியாவது என்ன எடுத்துக்கோங்கப்பா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ரகசிய வரையில் எப்படியாவது எடுத்துங்கப்பா. கைவிடப்பட்ட நிலைமை எனக்கு வரக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணிக்கிறேன். என்னுடைய ஆவியை இன்னும் சுத்தமாக்குங்க, என்னுடைய ஆத்மாவை இன்னும் பரிசுத்தமாக்குங்க. என்னுடைய சரீரம் ஆட்டோமேட்டிக்கா ஆத்மா பரிசுத்தமாக்கும் போது ஆயிடும்பா. என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நீங்க முற்றிலும் பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. இயேசுவே உம்மால மட்டும்தான் அது முடியும், அவரால் மட்டும்தான் முடியும். ஸ்தோத்திரம். ஏன்னா அவர் தான் பாவத்துக்கு பரிகாரியாய் பலியாக இந்த உலகத்துல வந்தார். அவர் அதை செய்து முடித்தார். ஆமென். பிரியமானவர்களே, ரகசிய வருகை சீக்கிரம் இருக்க போது அவர் வரப்போகிறார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அந்த சத்தம் அவங்களுக்கு கேட்கும். கிறிஸ்தவர்கள் மரித்தவர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் என்று வேதம் சொல்லுது. அவங்களுக்கு அந்த சத்தம் கேட்கும். இயேசு வர சத்தம்
உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு அந்த சத்தம் கேட்கும். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் மேகங்கள் நடுவே எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆகாயத்துல இவ்விதமாய் பாரடைஸ்ல எப்போதும் அவரோடு கூட இருப்போம். அந்த அனுபவம் உங்களுக்கு ஏற்படணும்னா ஸ்தோத்திரம். உங்களுக்குள்ள பிறந்திருக்கிற இயேசு அவர் என்ன கண்டிஷன்ல இருக்கிறாரு? துக்கமா இருக்கிறாரா, சந்தோஷமா இருக்கிறாரா? உங்க ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்து கொண்டிருக்கிறாரா? ஆத்மாவில் இருக்கிற பாவங்களை நீக்கி கொண்டிருக்கிறாரா? அல்லது வேதனையோடு ஏண்டா இவனுக்குள்ள வந்தன்னு உள்ள இருக்கிறாரா? ஒண்ணுமே என்ன கண்டுக்கவே மாட்டானே, உள்ள இருக்கிறத புரியாமையே வாழ்ந்து கொண்டிருக்கிறானே அப்படின்னு ஆண்டவர் வேதனையில் இருக்கிறாரா? சபையை சிந்திக்க வேண்டிய நேரம். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப என்ன ஆகும்? 14 வருஷம் கழிச்சு யாரெல்லாம் உயிரோடு கர்த்தரை இழுத்து கொண்டு போனாரோ, பாரடைஸ்ல இளைப்பாறும்படி வைத்தாரோ, அவர்களை கூட்டிக் கொண்டு பகிரங்கமாய் 2வது வருகையில வருவார். ஆமென். அல்லேலூயா. இதை 2 தெசலோனிக்கேல நம்மால் வாசிக்க முடியும். ஸ்தோத்திரம். வாசித்து பாருங்கள். யூதா 14, யூதாவின் புஸ்தகம் 14. ஜீசஸ், சீக்கிரம் வாசிங்க. ஆயிரம் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன் அறிவித்தான். யார் அறிவிச்சது? யார் அறிவிச்சது? ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறை ஆகிய ஏனோக்கு. ஏனோக்கு எப்ப? ஆதி ஆகமோ 5வது அதிகாரத்துல வர்றாரு அவரு. ஆமே. ஸ்தோத்திரம். ஏனோக்கு எங்க வர்றாரு? 5வது அதிகாரத்துல வரவரே சொல்லிட்டாரு யார் வர்றத? இயேசுநாதர் வர போறாரு. ஸ்தோத்திரம். ஆதாம், அதாவது ஏனோக்கு பிறந்து 4000 வருஷம் கழிச்சு இயேசு பிறக்க போறாரு. அதுக்கப்புறம் ஸ்தோத்திரம் 33 வருஷம் கழிச்சு சாவ போறாரு, உயிர் தழ போறாரு. அதுக்கப்புறம் 2000 வருஷம் கழிச்சு வர போறாரு. கிட்டத்தட்ட ஏனோக்குக்கும் இயேசு வர போறதுக்கும் 6000 வருஷம் ஆகுது. 6000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த ஏனோக்கு சொல்றாரு, இயேசு கிறிஸ்து 1000 பரிசுத்தவான்களோடு கூட பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். வரப்போகிறார் இல்ல, என்ன போட்டுக்கிட்டாங்க? வருகிறார். இதோ வருகிறார். கவனி ரோஷினி, கவனிக்கிறியம்மா? இயேசு கிறிஸ்து வருகிறார். உங்க வீட்டுக்கார நிலைமை என்ன சொல்லிட்டியா? உங்க வீட்டுக்காருக்கு இயேசு பிறப்பை உங்க மாமியார் மாமனாரு சொல்லிட்டியா? சொல்லிட்டீங்கன்னா நீ தப்பிச்ச. ஸ்தோத்திரம். இல்லைன்னா உனக்கும் பிரச்சனை தான். ஸ்தோத்திரம். பார்த்துக்க. அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. உற்சாகம் அல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 3:13 இதே போட்டுக்குது. 1 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கிற போது ஸ்தோத்திரம், இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடு கூட வரும்போது என்ன புரியுது உங்களுக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். ரகசிய வருகையில எடுத்துக்கொண்டாருல்ல பரிசுத்தவான்கள். ஸ்தோத்திரம். ஆமே. அவர்களை 2வது வருகையில கூட கூட்டின்னு வருவாராம். ஆமே. எவ்வளவு பெரிய ஜாலி இல்ல? ஸ்தோத்திரம். அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா ஜட்ஜ்மெண்ட்டை அவங்க கிட்ட கொடுக்குறாரு. ஸ்தோத்திரம். இயேசுநாதர் செய்ய வேண்டிய வேலை யாருக்கிட்ட கொடுக்க போறாரு? உங்க கிட்டங்க. நீங்க போக மாட்டீங்களா? ரகசிய வரீங்களாப்பா? கையை தட்ட மாட்டீங்களா? ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசுநாதர் நியாயம் தீர்ப்பார். அவர் தான் நியாயம் தீர்க்கிற அதிகாரத்தை பிதா கொடுத்திருக்கிறாரு. ஆனா இயேசு என்ன பண்றாரு? அத தம்முடைய நாமத்தினாலே தம்மை பரிசுத்தமாய் காத்து கொண்டு ரகசியவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான் கையில கொடுக்குறாரு. நீ பார்ப்ப அந்த வேலையை. ஜட்ஜ்மெண்ட் பண்ற வேலையை உங்ககிட்ட கொடுக்குறாருங்க. ஸ்தோத்திரம். ஆமென். அதுக்கு தான் ரகசியவர்கள் அவனை எடுத்துக்கொள்ளுகிறார். ஆமென். நீங்க அவரோடு கூட வரீங்க. ஆயிரமான ஜனங்கள் அவரோடு கூட வருகிறார்கள். இது 2வது வருகை. ஆமென். அப்ப என்ன நடக்குமா? வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். இதோ மேகங்களுடனே வருகிறார். 7வது வசனம் வாசிங்க சத்தமா. இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும். அப்ப வர்றது எல்லாருக்கும் தெரியும். ஏற்கனவே வர்றது யாருக்கு தெரியாது? பரிசுத்தம் இல்லாதவர்களுக்கு தெரியாது.
ரகசிய வருகை பரிசுத்தமாய் ஆவி ஆத்மா சரீரத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்களுக்கு மட்டும் தெரியும் ரகசிய வருகை. ஆனா இந்த பகிரங்க வருகை பரிசுத்தவான்களோட வருவது, கண்கள் யாவும் அவரை காணோம். எப்படி வருவார்? மேகங்களோடு வருவார். அவரை குத்தினவர்கள் அவரை காண்பார்கள். பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமென். ஆமென். அப்ப புலம்பி என்ன பண்றது? அப்ப ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப புலம்பனா உனக்கு பாவ மன்னிப்பு. அப்ப வெளியில இருக்கிற ஆள்லாம் புலம்பா, ஐயோ போதகர் சொல்லை கேட்காமல் போயிட்டேன், குமாரி அம்மா வந்து வந்து சொல்லிச்சு கேட்காம போயிட்டேன். சொன்ன மாதிரியே நடக்குது. இயேசுநாதர் வந்துட்டாருன்னா அப்ப எல்லாரும் புலம்புவாங்களாம். அப்போ புலம்பி புரோஜனம் ஒண்ணு இல்லைங்க. இப்பவே புலம்பி மனம் திரும்ப சொல்லுங்க, இயேசு வருகிறார். இந்த வசனத்துல இருக்கிறதெல்லாம் உண்மை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. அப்படியே ஆகும். வாசிங்களா அந்த வசனத்தை. இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து அவரை புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமென். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. உற்சாகமா அல்லேலூயா. அதை கொண்டு வந்த பிற்பாடு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதுல ஏதாவது தப்பி தேறிதான் பாப்பாரு. 14 வருஷம் அந்தி கிறிஸ்துவாண்ட மாட்டாம ரத்த சாட்சிகளாய் மரித்து கிறிஸ்துவுக்காய் வாழ்ந்து மரித்து தன் ஜீவனையும் பாராமல், ஆமென், மரணம் நேரிடுதா இருந்தாலும் தன் ஜீவனையும் பாராமல். வெளிப்படுத்தல் 7வது அதிகாரத்துல இருக்குது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு தாங்க எனக்கு வேணும், என்ன கொன்னா கொன்னுகோ, சாவச்சா சாவடின்னு சொல்லி ரத்த சாட்சியா மரித்து இருக்கிறாங்க பாத்தீங்களா? அவர்களை கர்த்தர் உயிரோடு எழுப்புவார். எப்போ? பகிரங்க வருகையில. ஸ்தோத்திரம். ஆமென். நம்ம ஆனா அந்த லிஸ்ட்ல இருக்க மாட்டோம். ஸ்தோத்திரம். முன்னாடியே ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ள படுவோம் நான் நம்புறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப இவங்களையும் சேர்த்துப்பார். அதுல தப்பி மீந்த கேஸ் எல்லாம் சேர்த்து கொண்டு நேரா பாரடைஸ்ல போய் 1000 வருடம் அவர்களோடு ஜாலியா அங்க வாழ்வார். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 1000 வருட அரசாட்சி தொடங்கும் 2வது வருகைக்கு பிற்பாடு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இவங்கெல்லாம் கூட்டின்னு போயிடுவாரு 1000 வருட அரசாட்சி. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் இங்க அந்தி கிறிஸ்து நாசம் பண்ணுவான் பூமியை. அந்தி கிறிஸ்து நாசம் பண்ணுவான். 1000 வருஷம் வரலாம் இவருடைய ஆட்சி தான் பூமியில. அவரை வணங்குவார்கள், அவனை எல்லாம் பெருமைப்படுத்துவாங்க. தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் எங்க போயிட்டாங்க? ஆல்ரெடி ஃபில்டர் பண்ணி ஸ்தோத்திரம் பரதேசிக்கு போயிட்டாங்க. அங்க 1000 வருஷம் அவங்களோட ஆண்டவர் இருப்பார். ஸ்தோத்திரம். ஜாலியா அவங்களுக்கு வேலையே கிடையாது, சந்தோஷமா 1000 வருஷம் அங்க வாழ்ந்துட்டு 1000 வருஷம் முடிவில் மறுபடியும் ஆண்டவர் வருவார். இது 3வது வருகை. ஆமென். 3வது வருகை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப பரிசுத்தவான்களோட வரமாட்டார், அவர் மட்டும் வருவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வந்து அந்தி கிறிஸ்துவையும் கள்ள தீர்க்கதரிசியும் யுத்தம் பண்ணி ஜெயிப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யுத்தம் பண்ணி ஜெயித்து அவர்களை எல்லாம் நரகத்துல தள்ளுவார். அவனை சார்ந்த கூட்டங்களை நரகத்துல தள்ளுவார். ஆமென். தள்ளுறதுக்கு முன்னாடி யுத்தம் பண்ண பிற்பாடு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உற்சாகமா அல்லேலூயா. ஆமா. இதுதான் வெளிப்படுத்தல் 21வது அதிகாரத்துல 20வது அதிகாரம் வாசிக்க முடியும். வெளிப்படுத்தல் 20:11 பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவன் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானம் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவும் இல்லை. ஆமென். வெள்ளை சிங்காசனத்தில் ஆண்டவர் உட்கார்ந்திருப்பார். அப்போது மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோர் எல்லாரையும் அவருக்கு முன்பாக நிற்க கண்டேன். மரித்தோராகிய ஸ்தோத்திரம். சண்டை போட்டு சாவச்சிட்டார் இல்லையா? ஸ்தோத்திரம். அவர்கள் எல்லாரையும் அவர்களுக்கு முன்பாக ஆண்டவர் நிறுத்தி அவர்களுக்காக எழுதப்பட்டிருக்கிற ஏதாவது மாட்டுதான புஸ்தகங்களை திறந்து பார்ப்பார். 3 புஸ்தகத்துல எழுதப்படும். 3 புஸ்தகத்தை திறந்து பார்ப்பார். ஏதாவது நற்கிரியைகள் அவர்களுக்கு இருக்குதான்னு சொல்லி பார்ப்பார். இல்லாத பட்சத்தில் அவர்கள் எல்லாரையும் என்ன பண்ணுவாராம்? ஸ்தோத்திரம். அக்கினியும் கந்தகம் ஏறுகிற கடலிலே தள்ளுவார். பிசாசுக்காகவும் அந்தி கிறிஸ்துவாகவும் கள்ள தீர்க்கதரிசிக்காகவும் ஆயத்தமாக்கப்பட்ட ஸ்தோத்திரம் அந்த கடலிலே. அதுதான் 2ஆம் மரணம். ஆமென். சத்தம் அல்லேலூயா. முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவன் 2ஆம் மரணத்தினால் சேதம் அடைவது இல்லைன்னு வசனம் சொல்லுது. ஆமென். முதலாம் உயிர்த்தெழுதல நீ போயிட்டினா 2ஆம் மரணத்துல சேதம் உனக்கு
வராது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் கூட்டத்திலலாம் ஸ்தோத்திரம் நரகத்துல தள்ளிட்ட பிற்பாடு இந்த பூமியும் வானம் எல்லாம் எரிஞ்சு அழிஞ்சிரும். அவனோட சேர்ந்து மொத்தமா அதான் நரகமாவே மாறிடும் நான் நினைக்கிறேன். ஆமென். பூமி எல்லாம் வெந்து உருக போகுது. அக்கினி வானம் மடமடன்னு சுருட்டப்பட போகுது. எல்லாம் பூதங்கள்லாம் வெந்து உருக போகுது. எல்லாம் சேர்ந்து சாத்தானோட கூட எரிஞ்சு அழிஞ்சு அகன்று போன பிற்பாடு பரலோகத்திலிருந்து புதிய வானம் புதிய பூமி இறங்கி வரும். ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கு பேரு புதிய எருசலேம் அல்லது பரம எருசலேம்னு பேரு. ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரத்துல அழகா போட்டுக்குது. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் தேவனுடைய சமூகத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். ஆமென். இப்போ பரடைஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் அந்த பூமியில கொண்டு வந்து வச்சு சதா காலமும் ஏற்கனவே ஒரு 1000 இயர்ஸ் இனிமேல்ட்டு இவங்க தான் பூமியில புதிய வானம் புதிய பூமியில சதா காலமும் தேவனோடு சந்தோஷமா இருப்பார்கள். அங்கு சூரியன் இருக்காது, சந்திரன் இருக்காது, தேவாலயம் இருக்காது, எல்லாமே தேவனாகவே இருப்பார். அவர் தான் சூரியன், அவர் தான் சந்திரன். ஆமென். எப்போதும் வெளிச்சமா இருக்க, ராக்காலமே இருக்காதான், நைட்டே இருக்காதான். ஆமென். எப்போதும் நைட்டே இருக்காதான், எப்போதும் டே தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எப்போதும் சந்தோஷமாய் ஆடி பாடி துதிக்கிற ஒரு பெரிய கிருபையை ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து எப்போதும் ஆசீர்வாதமாய் சாபம் இல்லாமல் வியாதி இல்லாமல் சமாதானமாய் விடுதலையாய் சந்தோஷமாய் வாழ செய்ய போகிறார். இதுதான் முடிவில் இந்த உலகத்துக்கு நடக்க போகிறதான ஜட்ஜ்மெண்ட். ஆமென். ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா. இது ஆண்டுடைய சமூகத்துல பரிசுத்தமானவர்களுக்கு கிடைக்கிற தேவனுடைய வருகையின் 4வது வருகை. ஆமென். இதுதான் வெளிப்படுத்தல் 22ல முடியும். ஸ்தோத்திரம். ஆமென். அந்த பரம எருசலேமை குறித்து வெளிப்படுத்தல் 22ல அழகா எழுதுகிறார். பின்பு பளிங்கு கொப்பான தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியான இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை காண்பித்தான். நகரத்து வீதிகளின் மத்தியிலும் நதி நெருக்கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் தீவு விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியமடைந்து ஏதுவாகும். இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியான இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். அவருடைய ஊழியக்காரரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவருடைய நெற்றிகளில் இருக்கும். அங்கே ராக்காலம் இராது. விளக்கும் சூரியனுடைய வெளிச்சம் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். நீங்க தாங்க ராஜா ராஜாத்தி. அரசாளுவீங்க, அரசாளுவீங்க. கையை தட்ட மாட்டீங்களே, அரசாளுவீங்க. இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்கு நேரா இவங்களை நடத்துவதற்கு தான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு இந்த உலகத்துல வந்தார். ஆமென். வந்து 2000 வருஷம் ஆகுது. இந்த நன்மைக்கெல்லாம் நீங்க தயாராயிட்டீங்களா? எதுக்கு தயாராகி கொண்டு இருக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. சாத்தானுக்கும் கள்ள தீர்க்கதரிசிக்கும் அந்தி கிறிஸ்துக்கும் ஆயக்கமாக்கப்பட்டு அக்கினியும் நரகம் கந்தகம் என்ற கடல்ல போறீங்களா? இப்ப வாசிச்ச வசனத்தின்படி சதா காலமும் அரசால போகிறீர்களா? ஆமென். போனா என்ன பண்ணீங்க? உங்க ஆத்மா ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படும். உங்க ஆவி ஆண்டவர் ரட்சித்தது எதற்காக? இயேசு இந்த உலகத்துல வந்து பிறந்தது எதற்காக? இன்னும் பிறந்த நாளே கொண்டாடி இருக்க கூடாது. அவர் வருகிறார், அவர் வருகிறார். பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அதனாலதான் கிறிஸ்துமஸ் ஆராதனை வைக்கல. அவர் வந்து பிறந்துட்டாரு, அவர் வேலையை முடிச்சிட்டாரு, உனக்குள்ள வந்துட்டாரு. நீ செய்ய வேண்டிய வேலை என்ன செய்யாம இருக்கிற? கிறிஸ்துமஸ் கொண்டாடி என்ன லாபம்? அவர் வந்து பிறந்து என்ன லாபம்? நீ நரகத்துக்கு போறதுக்கு. ஸ்தோத்திரமே. அதனால புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரை நீங்கள் நோக்கி பாருங்கள். அதான் வசனம் சொல்லுது. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர் முகங்கள் அவரை நோக்கி பார்க்கணும். ஆமென். அவர் எங்க இருக்கிறாரு? உங்களுக்குள்ளதான் இருக்கிறார். எபேசியர் 4:6 சொல்லுது. ஆமென். 1 கொரிந்தியர் 6:18 சொல்லுது. உங்களுடைய நீங்கள் தேவனால பெற்றும் அவரால் தங்கி இருக்கிறதுமான தேவனுடைய பரிசுத்த ஆவியின் ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்பதையும் அறியீர்களா? ஆமென். சத்தம் அல்லேலூயா. வாசிங்க முடிப்போம். வாசிங்க 1 கொரிந்தியர் 6:19. நான் சுறுசுறுப்பு தெரியுமா? நல்ல பிரசங்கம் பண்ண இன்ட்ரெஸ்ட் ஆகுது உங்களாண்ட பிரசங்கம் பண்றது. உங்கள் சரீரமானது 231வது பக்கம். உங்கள் சரீரமானது
நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிறதுமான பரிசுத்த ஆவியினுடைய புது சிருஷ்டியின் பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? ஆமென். சத்தம் ஹல்லேலூயா, உற்சாகம் ஹல்லேலூயா. அதனால தேவனுடைய சமூகத்துல வந்திருக்கிறவர்களே, உங்களுக்குள்ளே நீங்கள் பெற்றிருக்கிற விசுவாசத்தினாலே பெற்றிருக்கிற புது சிருஷ்டியின் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடிக்கு. ஆமென். எபேசியர் 4:30 அழகா சொல்லுது, அன்றியும் மீட்கப்பட நாளுக்கென்று உங்களுக்கு முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். எப்ப நீங்க பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தல தெரியுமா? சொல்லுங்க, முடிச்சிடறேன், அவ்வளவுதான். பரிசுத்த ஆவியானவரை எப்ப துக்கப்படுத்தாம இருப்பீங்க? அது எப்படி லைவா காட்டுறது? பரிசுத்த ஆவியான நமக்குள்ள சந்தோஷமா இருக்கிறாருங்க, துக்கமா இல்லைன்னு எப்படி தெரியும் தெரியுமா? எப்படி தெரியும்? நம்ம நடக்க எப்படி தெரியும்? உங்க நடக்க எப்படி உங்களுக்கு தெரியும்? துக்கமா வச்சுக்கிறீங்களா சந்தோஷமா வச்சுக்கிறீங்களா? நீங்க கேட்டா சொல்லுவீங்க சந்தோஷமா தான் வச்சுக்கிறேன்னு தான் சொல்லுவீங்க. அதுக்கு ஒரு இவாலுவேஷன் வேணும்ல, ஸ்தோத்திரம், ஒரு மதிப்பீடு வேணும்ல. எப்படி அதை மதிப்பிடுவது? நான் பரிசுத்தமா தாங்க வாழறேன், எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் சந்தோஷமா இருக்கிறாருங்க அப்படின்னு தைரியமா சொல்லணும்னா ஒரு இவாலுவேஷன் வேணும், ஒரு மதிப்பீடு வேணும். அது எப்படி தெரியுமா? அந்த மதிப்பீடு எதை வச்சு தெரியுமா கணக்கிடுவார் ஆண்டவர்? ஆமென். எபிரேயர் 13:17 வாசிங்க, முடிச்சிடலாம். எபிரேயர் 13:17. ஸ்தோத்திரம். இதோட தொடர்ச்சி அடுத்த வாரம் பேசுவேன். ஸ்தோத்திரம். இது ரொம்ப முக்கியமான செய்தி. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாகிறபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய். என்ன புரிஞ்சுது? ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் துக்கமா இருக்கிறாரா சந்தோஷமா இருக்கிறாரா? யாரை வச்சு பார்க்க முடியும்? யாரை வச்சு? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாஸ்டர் பார்த்தா தெரியும், என்ன பார்த்தா நீங்க செக் பண்ணணும். ஸ்தோத்திரம். ஆமென். உங்களுக்கு ஒரு பரிசுத்த ஆவியானவர் துக்கமா இருக்கிறாரா சந்தோஷமா இருக்கிறாருன்னு யாரை பார்க்கணும்? என்ன பார்த்தா தெரியும். வசனம் சொல்லுது, நான் துக்கத்தோடு இருந்தா உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் துக்கமா இருக்கிறாரு, நான் சந்தோஷமா இருந்தா உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் சந்தோஷமா இருக்கிறாரு. இப்ப சொல்லுங்க, எத்தனை பேருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் சந்தோஷமா இருக்கிறாரு? சொல்ல முடியுமா? எனக்குள்ள சந்தோஷமா இருக்கிறான்னு சொல்ல முடியுமா? எல்லாம் மூஞ்சும் தொங்க போட்டுப்பீங்க அப்படியே. ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. துக்கத்தோடு நடத்துறேன் உங்களை, ஸ்தோத்திரம், ரொம்ப வேதனையோட நடத்துறேன். ஸ்தோத்திரம். அதனால கண்டிப்பா உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவரும் சந்தோஷமா இருப்பதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஸ்தோத்திரம். இல்ல. ஸ்தோத்திரம். அவர் துக்கத்தோடு இருந்தா உங்க ஆத்மா ரட்சிக்கப்பட முடியாது. உங்க ஆத்மா ரட்சிக்கப்பட முடியலன்னா நீங்க நரகம் போறது கன்ஃபார்ம். ஸ்தோத்திரம். ரகசியவரியில நீங்க கண்டிப்பா எடுத்துக்கொள்றதுக்கான வாய்ப்பே இல்லைங்க. ஸ்தோத்திரம். அதுதான் இங்க தெசலோனிக்கேயருக்கு எழுதும்போது எழுதுறாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. அதற்காக தான் பரலோக மகிமையை பிதாவுக்கு சமமா இருப்பதை விட்டு இறங்கி வந்தார். எவ்வளவு பவர் தெரியுமா? வானம் உண்டாக கடவுதுன்னா வானம் உண்டாகுதுன்னா அப்ப எவ்வளவு பவர், அத்தாரிட்டி, எவ்வளவு அதிகாரம் அவருக்கு இருந்திருக்கும். சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது என்றால் அது எல்லாவற்றையும் இழந்து விட்டு உனக்காக மனித ரூபம் எடுத்தார், மனித சாயலானார். அதே பவரோட இங்க வாழ்ந்துருந்தா என்ன இருக்கும் யோசித்து பாருங்க. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவ்வளோ பவர் அத்தாரிட்டி கொண்ட ஆண்டவர் இந்த உலகத்துல வாழும் போது அப்படி வாழ்ந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? ஒன்னே இல்லை, அவர் கெத்செமனே தொடர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் பிடிக்க வராங்க, இவரே போய் வாலண்டியரை கேட்கிறாரு, யாரை தேடுகிறீர்கள்? ஆமென். இல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. நசரேயனாகிய இயேசுவை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இவர் உடனே திரும்பி நான் தான் அப்படின்னு எல்லாம் பொத்து பொத்துன்னு வரான். ஆமென். இரண்டாவது முறை திருப்பி அந்த யாரை தேடுகிறீர்கள்? ஆமென். நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம். நான் தான் அப்படின்னா பொத்து பொத்துன்னு விழுறான். நான் தான் சொல்றதுலயே அவ்வளவு பவர் இருக்குது. ஆமென். ஆனாலும் ஆண்டவர் 2 முறை பண்ணிட்டு 3வது முறை ஐயோ பவர் ரொம்ப வெளிப்படுது, தேவனுடைய குமாரன் நம்ம வெளிப்படுத்தக்கூடாது, நான் எதுக்காக வந்தேன்,
இந்த ஜனங்கள்லாம் நரகத்துக்கு போகக்கூடாது, அவங்களுக்குள்ள வாசம் பண்ணி அவங்களை பரிசுத்தப்படுத்தும்படி வந்தேன், நான் இந்த மனுஷனாக இதை ஏற்றுக்கொண்டாதான் நடக்கும் அப்படின்றதுக்காக தேவகுமாரன் என்கிற காரியத்தை ஒன்றுமே வெளிப்படுத்தாம முழுக்க முழுக்க மனிதனாக, ஆமே, முழுக்க முழுக்க மனிதனாக அவர் சொல்லுகிறார், நான் இப்ப ஒரே ஒரு வார்த்தை என் பிதாவை கேட்டுக்கொண்டால் 6000 லேகியோனை இறக்குவார், 2000 லேகியோனை இறக்குவார். ஆமே, ஸ்தோத்திரம். ஒரு லேகியோனே 6000 பிசாசு. ஆமே, 2000 லேகியோனே எவ்வளோ? அவ்வளவு பேர் வந்தா இங்க இருக்கிற ஒரு ஆளு சும்மா விடுவானா அவன்? ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நான் அதுக்கு வரல, ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு பிதாவோடு உள்ள அந்த உறவை எப்போதும் பிடித்து கொள்ளும்படிதான் நான் வந்தேன். அதனால என்னுடைய எந்த மனுஷ காரியம், எந்த தெய்வத்தன்மையும் வெளிப்படுத்த மாட்டார். அவருடைய வாழ்க்கையில பிசாசு வந்து சொல்றான், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லை அப்பமாகும்படி செய். ஆமே, அங்க கூட அவர் என்ன பண்ணல, பிசாசாண்ட நான் தேவனுடைய குமாரன்னு காட்டவே இல்லை. ஆமே, என்ன சொல்லிட்டாரு அவர்? நான் மனுஷன். 44 மாத்திரம் நான் தேவகுமாரன் இல்லையா? தேவகுமாரனை காட்ட நான் இங்க வரல, மனுஷகுமாரனாய் வந்தேன், மனிதர்களுக்காய் வந்தேன், மனிதர்கள் ரட்சிக்கப்படும்படி வந்தேன், மனிதர்கள் அந்த மோசமான நரகத்திலிருந்து தப்புவிக்கும்படி வந்தேன், அதை செய்து முடிப்பேன் அப்படின்னு கடைசி வரைக்கும் அவர் மனுஷகுமாரனாக நம்முடைய பாவங்களை அவர் ஏற்று கொண்டபடினாலதான் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று நமக்குள்ள அவர் வாசம் பண்ணும்படியான கிருபை கிடைத்தது. அதை தான் இங்க அழகா அவர் சொல்லுகிறார், உங்களுடைய ஆவி, உங்களுடைய ஆத்துமா, உங்களுடைய சரீரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் காக்கப்படுவதற்காக தான் அவர் உங்களுக்குள்ள வந்திருக்கிறார். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே பிறந்து உயிர்த்த இந்த ஆண்டவர், நீங்க எப்ப அவரை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டீங்களோ அன்னைக்கே உங்களுக்குள்ள வந்துட்டார். உங்களுடைய ஆவி, உங்களுடைய ஆத்துமா, சரீரம் குற்றமற்றதாய் காக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா? கொஞ்சம் சிந்தித்தவர்களாக பைபிளை மூடிட்டு கண்ணை மூடுவோம். கிறிஸ்துமஸ் கொண்டாடுவதற்கு கோலாகலமா ரெடியாகி கொண்டிருக்கிறீர்களே, அவர்கள் முதல் முறை வந்த நோக்கத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? எதற்காய் வந்தார்? அவர் மறுபடியும் வரும்போது குற்றமற்றதாய் உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் காக்கப்படும்படிதானே. சபையே கொஞ்சம் உணர்வடையுங்கள். நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பாவிகளும் பக்தி இல்லாதவர்கள் எங்கே நிற்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. பாவிகள்னா சபைகளில் இருக்கிறவங்க, பக்தி இல்லாதவர்களா நீங்களும் நானும். நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதான காலம் சபையே. அப்படிப்பட்ட அரிதான காலத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தேவனுக்கு சமமா இருப்பதை விரும்பாத ஆண்டவர் முழுக்க 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 ஏழ்மையின் கோலம் எடுத்து, தாழ்மையின் கோலம் எடுத்து நமக்காக தம்மை தாமே தாழ்த்தினார். அதாங்க கிறிஸ்துமஸ். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகல அதிகாரம் படைத்தவர், சர்வ வல்லமை உள்ளவர், 33 வருஷம் மனுஷருக்காக வந்தவர், மனுஷருக்காக உழைத்தார், ஓடினார். 33 வருஷத்துல அன்னைக்கு பார்த்தோம், கிட்டத்தட்ட 1275 நாள் இந்த உலகத்துல அவர் ஊழியம் செய்தார். ஒரு நாள் கூட ரெஸ்ட் எடுக்கலங்க. ஒரு நாள் கூட ரெஸ்ட் எடுக்கல. 1275 டேஸ் ஓடி 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 இந்த உலகத்துல உனக்காக உழைத்திருக்கிறார், உனக்காக தம்மை வெளிப்படுத்தும்படி துடித்திருக்கிறார், உனக்காக உன்னுடைய பாவத்தை உணர்த்தும்படியான வேலையை செய்திருக்கிறார். ஸ்தோத்திரம். நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. வெள்ளிக்கிழமை கூட இதை குறித்து சொன்னேன். ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிறார், 6 நாள் நீ எடுத்துக்கப்பா உனக்காக, ஒரு நாள் நீ எனக்காக நீ வாழலாமே அப்படின்னு சொன்னா அதையும் நம்ம திருடி கொண்டு, ஸ்தோத்திரம், 6 நாளே பத்தல, 7வது நாளையும் கூட நீ எடுத்துக்கொண்டு உனக்காக இந்த உலகத்துல தம்மை தாம் வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து கடந்து வந்து, ஸ்தோத்திர, கன்னத்தில் அடிபட்டு காரி துப்பப்பட்டு எருசலேம் தெருவெல்லாம் வீதி வீதியா இழுத்து கொண்டு செல்லப்பட்டு, ஏங்க அவருக்கு இந்த வேதனை, ஏங்க அதெல்லாம் அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? நீ எப்படியாக அந்த மோசமான நரகத்துக்கு தப்ப வேண்டும் என்பதற்காக தானே அவர் ஏற்கனவே ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி பாதாள வரைக்கும் சென்று அந்த வேதனையை அனுபவித்து உயிரோடு கூட எழுந்தார். சபையே,
கிறிஸ்துமஸ் கொண்டாடும்படி ஆயத்தமாய் கொண்டிருக்கிற சபையே, இயேசு உனக்குள் பிறந்து இத்தனை ஆண்டாகிறது, 10 ஆண்டு ஆகுது, 5 ஆண்டு ஆகுது, 15 ஆண்டு ஆகுது. அவருடைய வளர்ச்சி நிலைமை என்ன? அவர் ஆத்துமாவை ரட்சிப்பதற்கு ஏதுவாய் வளர்ந்திருக்கிறாரா? இயேசு உனக்குள்ள சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரா, அல்லது துக்கத்தோடு மரித்த நிலையில் இருக்கிறாரா? இன்றைக்கு சிந்திப்போமே. ஹalleluya. எல்லாரும் கண்ண மூடி ஹalleluya. கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது, கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. இனி நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார். 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 லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று கருதுகிறேன். என் நேசர் தருகின்ற பரிசுக்காக, என் நேசர் தருகின்ற பரிசுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். நான் லக்கை நோக்கி தொடருகிறேன். இனி நான் அல்ல, இயேசுவே. இனி நான் அல்ல, இயேசுவே. உணர்ந்து பாடு சபையே. நான் அல்ல, இயேசுவே. இனி நான் அல்ல, இயேசுவே. கர்த்தர் என்னை விரும்பினபடியா உறைவிடமாய் தெரிந்து கொண்டார். உம்மை விரும்பினபடினாலதான். கர்த்தர் என்னை விரும்பினபடியா தம் உறைவிடமாய் தெரிந்து கொண்டார். என்னிலிருந்து வேதம் வெளிப்படும், என்னிலிருந்து வேதம் வெளிப்படும். கர்த்தர் வசனம் பிரசித்தமாகும், கர்த்தர் வசனம் பிரசித்தமாகும். இனி நான் அல்ல, இயேசுவே. இனி நான் அல்ல, இயேசுவே. சொல்லுங்க, நான் அல்ல, இயேசுவே. இனி நான் அல்ல. கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து. புரிஞ்சுதா சபையே? கிறிஸ்துவுக்குள்ளதான் உங்க ஜீவன் இருக்கிறது. ஜீவன் அங்கதான் மறைந்து இருக்கிறது. புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்குள்ளதான் அவர் இருக்கிறார். உங்களுக்குள்ள சந்தோஷமாய் ஆத்மாவில போர் செய்கிற கிரியைகள் எல்லாம் அழித்து ஆத்ம ரட்சிப்பு நிறைவேற அவர் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறாரா? அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறாரா? அவரை சந்தோஷமாய் வைத்திருக்கும் போதுதானே அதை செய்வார். கர்த்தர் என்னை விரும்பினபடியால் அவர் உறைவிடமாய் தெரிந்து கொண்டார் என்று பாடினமே. இந்த உலகத்தில் எத்தனை பேர் உண்டு சபையே? உன்னை விரும்பி அவர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். உனக்குள் அவர் வாசம் பண்ணும்படி உம்மை விரும்பி தெரிந்தெடுத்திருக்கிறார். உம்மை அவர் விரும்பினபடினாலே உம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவர் உனக்குள்ளதான் இருக்கிறார். அவர் உனக்குள்ள பிறந்திருக்கிறார் என்பதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். அதனை அறிந்து கொண்டு அவரை சந்தோஷமாய் வைத்திருக்க பழகுவதுதான் கிறிஸ்துமஸ். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு புரிஞ்சுக்க போறோம்? ஸ்தோத்திரம். சரி, சந்தோஷமா தான் அவர் வச்சிருப்பான்னா நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் முற்றிலுமாய் பரிசுத்தமாய் மாறும். அப்போது அவர் சீக்கிரம் வரப்போகிற ரகசிய வருகையில
சபையாகிய நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். மனவாட்டியாகிய நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ரட்சிக்கப்பட்ட சபையை எடுத்துக்கொள்ள இதோ 1000 பரிசுத்தவான்களோடு கூட இயேசு கிறிஸ்து வருகிறார். கையை தட்டி ஆமென். முதலாம் வருகையை அறிந்து புரிந்து கொள்ளாதிருக்கிற சபையே, நீ எப்படி அவருடைய ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட முடியும்? சிந்திப்பாயா, ஒப்பு கொடுப்பாயா? எதற்காக அவர் வந்தார்? 2வது வருகையில, ரகசிய வருகையில அவனை எடுத்துக்கொள்வதற்காக தானே. வலது கரத்தை வைத்து ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான நல்ல காலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். எதற்காக சபைக்கு வருகிறோம்? எதற்காக சர்ச்சுக்கு வாங்க வாங்க வாங்கன்னு பாஸ்டர் சொல்லணும்? யோசிச்சு பாருங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் நீங்க வந்தாதான் தேவனுடைய ஆவியானவர் உணர்வடைந்து விழிப்படைந்து உங்களுடைய ஆத்துமாக்களை ரட்சிக்கப்பட செய்ய முடியும் என்பதற்காக தான். நீங்க வீடுகள்ல இருந்தா இப்படிப்பட்ட வார்த்தைகளோடு பேச முடியாது. ஆவியானவர் உணர்வை உண்டாக்க முடியாது. ஆவியானவரை விழிப்படைய செய்ய முடியாது. சபைக்கு நாம் வரும்போது தான் அதான் நடக்குது. அதனால நேரத்தோடு வந்து அவரை ஆராதிக்கிற போதும், அவரை பாடும் போதும், அவரை துதிக்கும் போதும், அவருடைய வார்த்தைகளை வாசிக்கும் போதும் நமக்குள்ள இருக்கிற புது சிருஷ்டியின் ஆவியானவர் சந்தோஷப்படுகிறார், மகிழ்ச்சி அடைகிறார். நேரத்தோடு சபைக்கு வந்து ஆராதிப்பதில் அவர் ரொம்ப குஷியாகிறார். நம்ம எப்பெல்லாம் அவரை ஆராதிக்கிறோமோ அப்பெல்லாம் அவர் நமக்குள்ள வந்து சந்தோஷப்படுகிறாரு. அதற்காக தான் நேரத்தோடு வந்து சபை ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்றாரு பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவருடைய ரகசிய வருகை சீக்கிரமா இருக்கிறது சபையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது நாளை கூட இருக்கலாம். அப்படி இருக்கிற ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி உனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், புது சிருஷ்டியின் ஆவியானவர் கர்ப்ப வேதனை படுகிறார் என்று வேதம் சொல்கிறது. ரோமர் 8வது அதிகாரத்துல சகல சிருஷ்டிகளும் ஏகோபித்து வெளிப்பட கர்ப்ப வேதனை பட்டு கொண்டிருக்கிறது, துடித்து கொண்டிருக்கிறது. உணர்ந்து கொள்வோம், புரிந்து கொள்வோம். இந்த கால நேரத்துல பேசின நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. வெளிப்பட ஆயத்தமா இருக்கிற புது சிருஷ்டி, ஸ்தோத்திரம். ஆத்மாவை ரட்சித்து வெளிப்பட ஆயத்தமா இருக்கிற புது சிருஷ்டி எங்களுக்குள்ள இருந்து வெளிப்பட அன்ற அது நிமித்தமா நாங்கள் அடைய போகிற எல்லா நன்மைகளையும், இனி வரப்போகிற நாளெல்லாம் ஆசீர்வாதம் ஆண்டவரே, ஆசீர்வாதம் அப்பா. ஸ்தோத்திரம். ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டால் நாங்கள் ஆண்டவரே பரிசுத்தவான்களாய் வந்து இந்த பூமியை நியாயம் தீர்க்க போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இது எவ்வளவு பெரிய கிருபை அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். 1000 வருஷம் ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் வாழ போகிறோமே 1000 வருஷம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். தேவனுடைய சமூகத்தில் இருக்க போகிறோமே. அதை தொடர்ந்து ஆண்டவரே சதா காலமும் நாங்கள் ராஜாக்களாய் அரசால போகிறோமே. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களுக்கு ஆண்டு இந்த நாட்களில் எங்களை தகுதியாக்கும்படி இந்த உலகத்தில் இறங்கி வந்த தேவகுமாரனே, எங்களை அதுக்கேற்றபடி நடத்தி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீங்க நடத்துங்கப்பா, நீங்க நடத்துங்கப்பா, நீங்க நடத்துங்கப்பா, நீங்க நடத்துங்கப்பா. வேதம் அழகாய் சொல்லுது 1 தெசலோனிக்கேயர் 5:24, உங்கள் அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார், அப்படியே செய்வார். எதற்காக கர்த்தர் அழைத்தாரோ அதை அப்படியே செய்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறபடினாலே எங்கள் அழைத்த தேவன் உண்மையுள்ளவராய் அப்படியே செய்து முடிக்க எங்களை முற்றிலுமா இப்படி கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் கிரியை செய்யும். தொடர்ந்து இந்த வார்த்தைகளோடு இடைபெறட்டும். தொடர்ந்து ஸ்தோத்திரம். வருகிற புதன்கிழமை ஆராதனைக்காய், வெள்ளிக்கிழமை நடக்க போகிற சுத்திகரிப்பு கூட்டங்களுக்காய், அடுத்த வாரம் நடக்க போகிற ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் தேவ பிரசனத்தை நான் உணர்ந்து கொள்ள, தேவன் பேசுகிற சத்தத்தை கேட்க ஆண்டவர் கிருபை செய்து நடத்தும்படியாய் உங்களுடைய அன்பின் வல்ல கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பிரயோஜனமற்ற ஊழியக்காரன் என் கடமையை செய்தேன். இதனால் வரும் எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்தி இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்ல, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மாறாத கிருபை, பிதாவாகிய தெய்வத்தின் தூய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் சகல நல ஆசீர்வாதங்கள், குறிப்பாக நம்மை முற்றிலும் பரிசுத்தமாக்குகிற கிருபை, இதனால கடந்து வந்த நம்ம அனைவரோடும் தொடர்ந்து இந்த வாரத்தில் நடக்க போகிற எல்லா நிகழ்வோடும் இப்போதும் எப்போதும் சதா காலங்களும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சமாதானத்தோடு வாழ்த்து.